ஷாப்பிங்க்கு. ஓகே. ஸோ அந்த ஃப்ளேவர்ட் ட்ரிங்காக இருக்கும் இல்லையா இது? ஆமாம். ஓகே. ஸோ இட்ஸ் ரெடி. நம்மளுடைய ஹாட் சாக்லேட் இஸ் ரெடி. ஸோ மேம் வந்து அதை குக்கீஸோட சர்வ் பண்ணியிருக்காங்க, அது சூப்பரான சாக்லேட் பிஸ்கெட்ஸோட. ஐ திங்க் இப்போ ஈவினிங்ஸ்லாம் வந்து என்னதான் ஹாட்டாக இருந்தாலும் எல்லாருமே ஈவினிங் வந்து தே ப்ரிஃபர் டீ ஆர் காஃபி இல்லையா? அதை பழக்கப்பட்டவங்களுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு சாக்லேட் ட்ரிங்க் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அந்த டேஸ்ட்டும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவங்களுடைய அந்த ஏன்னா ஈவினிங்ஸ் எல்லாம் இப்போ எல்லா குழந்தைங்களும் வந்து மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாரு ஸ்கூல், டியூஷன்ஸ், அவங்களோட மற்ற கிளாஸஸ் இப்படியே வந்து அவங்க ஈவினிங்ஸை பார்த்து ரசிச்சிருக்கவே மாட்டாங்க. ஸோ ஆனால் இப்போ லீவ்ல இருக்கிறதுனால லெட் தெம் என்ஜாய் தியர் ஈவினிங். கரெக்ட். ஸோ அதனால அந்த ஈவினிங் அவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் ஆக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹாட் சாக்லேட் ட்ரிங்க். ஆமாம், இதே கோல்ட் பண்ணி கூட கொடுக்கலாம் நீங்கள். ஓகே. ஸோ கோல்ட் சாக்லேட் மாதிரி கொடுக்கலாம். ஓகே. ஸோ அப்போ வந்து நம்ம அந்த டாப்பிங் பண்ணோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபில் பண்ணி. ஆமாம். தென் ஒரு டால் கிளாஸில் ஸ்ட்ரா போட்டு இந்த மாதிரி டாப்பிங் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஹாட் சாக்லேட் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் அதோடைய ஃப்ளேவர் வா சூப்பராக இருக்குது. அந்த பட்டை பவுடர் ஸோ நைஸ். ஸோ இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மக்ல. பட் ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ க்ரன்ச்சியாக கூடவே வந்து பிஸ்கெட்டும் இருக்கு. ஆமாம், டிப் பண்ணி சாப்பிடலாம். மேம் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிட்டர்னஸ் இருந்தாதான் அந்த அந்த சாக்லேட்டோட அந்த என்ன ட்ரிங்க்னு தெரியும், இல்லாட்டி பாயசம் மாதிரி. அண்ட் நிறைய பேருக்கு வந்து காஃபியே வந்து கொஞ்சம் கசந்தாதான் அந்த காஃபியோட டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த நாக்குல அந்த டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு. ஸோ இது வந்து அப்போ சுகர் நீங்க போடும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா சுகர் போடுங்க. அண்ட் சூப்பரா இருந்தது. இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மேம் சொன்ன மாதிரி ரெஃப்ரிஜரேட் பண்ணி கொடுத்தா இன்னுமே டேஸ்டியா லைக் இட். அந்த மாதிரி இல்லாட்டி லூக்வார்ம்ல நல்லா இருக்கும். அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. எப்படி வேணா குடிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த ஹாட் சாக்லேட் எப்படி பண்றதுன்னு பாத்தீங்க இல்லையா, இதுதான் வந்து ஆத்தென்டிக் ஹாட் சாக்லேட். ஸோ கண்டிப்பா வீட்டில் நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, செஞ்சு உங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கொடுத்து பாருங்க. சூப்பரா இருந்தது மேம். ஸோ ரொம்ப எனர்ஜியா ஒர்க் பண்ணணும்னா ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு மக் ஃபுல்லா குடிச்சா போதும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நைஸ். நன்றி. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்த்த ஹாட் சாக்லேட் ரொம்ப சூப்பர்பா இருந்தது அண்ட் ரொம்ப சிம்பிளாகவும் இருந்தது. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் வீட்டில் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க, ரொம்பவே லைக் பண்ணுவாங்க அவங்க. இதே மாதிரி உங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் செய்ய தெரியும்னா நீங்களும் பங்கு பெறலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய போறீங்களோ அதை தெளிவாக விளக்கமாக எழுதி அதோட உங்களோட கலர் ஃபோட்டோகிராஃப், உங்கள் வீட்டு முகவரி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் எனக்கு மெகா டிவிக்கு அனுப்பிடுவீங்க. கண்டிப்பாக உங்களோட சமையலும் இந்த ருசியில் இடம்பெறும். இப்போ பெண்கள்.com நிகழ்ச்சியோடைய அடுத்த பகுதி என்ன பகுதின்னு பார்க்கலாம்.